அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி வெங்கடேசன் புக் கொஸ்டின்ஸில் டே 7 வந்து பார்க்க போகிறோம். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நிறையா இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு தவமுடையது ஏனெனில் காங்கிரஸ் மகாசபையின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டு தலைவர்களாகிய சுதேசமித்திரன் சுப்பிரமணி ஐயருக்கு கிடைத்தது என்று கூறியவர் யார்? ஸோ தமிழ்நாடு தவமுடையது ஏனெனில் காங்கிரஸ் மகாசபையின் முதல் கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டு தலைவர்களாகிய சுதேசமித்திரன் சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். காங்கிரஸ் முதல் மாநாடு எங்கு கூடியது? ஸோ காங்கிரஸ் முதல் மாநாடு எங்கு கூடியது? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் 1885 டிசம்பர் 28. ஸோ ஓகேங்களா, 1885 டிசம்பர் 28. காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ காங்கிரஸ் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 72 பேர். இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்கும். ஓகேங்களா? முதல் கூட்டத்தில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ முதல் கூட்டத்தில் சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 21. ஓகேங்களா? சென்னை மாநிலமா அல்லது தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தோம். ஓகேங்களா? முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டினர் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னா 16 பேர். இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையிலிருந்து சென்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் சென்னையிலிருந்து சென்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 47. ஸோ 47 பேர் வந்து சென்னை மாநிலத்திலேருந்து இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டிற்கு வந்து போயிருக்கிறாங்க. மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? ஸோ மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் 1000 விளக்கு அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்குது. அது வந்து தற்போது எப்படி அழைக்கப்படுதுன்னா மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? மக்கீஸ் தோட்டம். இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஸோ இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.ஏ. நடேசன். ஸோ இந்த மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து தலைமை தாங்கவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தயாப்ஜி. ஸோ சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பக்ருதீன் தயாப்ஜி. இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஸோ இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜி.ஏ. நடேசன். தமிழ்நாட்டின் தீவிரவாத தந்தை யார்? ஸோ தமிழ்நாட்டின் தீவிரவாத தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் விஜயராகவாச்சாரியார். சேலம் விஜயராகவாச்சாரியார். சுதேசி கப்பல் கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ சுதேசி கப்பல் கம்பெனி துவங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906. அதாவது தூத்துக்குடியில் இந்த சுதேசி கப்பல் கம்பெனி வந்து துவங்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆசை வாஞ்சிநாதன் எங்கு சுட்டுக் கொன்றார்? ஸோ திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஆசை வாஞ்சிநாதன் எங்கு சுட்டுக் கொன்றார்? எங்கே அப்படின்னா மணியாச்சி ரயில் நிலைய சந்திப்பு. ஓகேங்களா? மணியாச்சி ரயில் நிலைய சந்திப்பில் வச்சு சுட்டுக் கொண்டிருக்கிறாரு. கரெக்டான டேட்டு என்ன அப்படின்னா 1911 ஜூன் 17. 1911 ஜூன் 17. ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் 1905 வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது பயிற்சி கொடுக்கிறது, பயங்கரவாதிகள் வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு அமைப்பு தான் இந்த ஹோம் ரூல் லீக் அப்படிங்கிறா. இந்தியா விடுதி என்ற முகாம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ இந்தியா விடுதி என்ற முகாம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1906. இதுவும் லண்டனில் தான் தொடங்கியிருக்கிறாங்க. இதுவும் அதுக்காக தான், அதாவது பயங்கரவாதிகள் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு தான் இந்த இந்தியா விடுதி அப்படிங்கிற ஒரு முகாம். வீர சவார்கரின் 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ வீர சவார்கரின் 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வ.வே.சு. ஐயர். ஸோ வ.வே.சு. ஐயர் தான் தமிழ்நாட்டில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தர்மாலயம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? ஸோ தர்மாலயம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா வ.வே.சு. ஐயர். இதுவும் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்குற ஒரு அமைப்பு தான் தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் யார்? ஸோ பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் யார்? இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து தோற்றுவித்தார் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. கரெக்டாக எப்போ தோற்றுச்சாங்க அப்படின்னா 1910 ஏப்ரல் 10 தோற்றுச்சாங்க. ஸோ 1910 ஏப்ரல் 10. சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? சூரியோதயம் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. பரத்வாஜ ஆசிரமம் நிறுவியவர் யார்? ஸோ பரத்வாஜ
ஆசிரமம் நிறுவியவர் யார்? வாவேசு ஐயர். சேரன் மாதேவி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த பரத்வாஜ ஆசிரமம் வந்து நிறுவினார். புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகையை நடத்தியவர் யார்? ஸோ புரோ இந்தியா என்ற பெயரில் பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா டாக்டர் செண்பகராமன். எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யார்? ஸோ எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தை குறிவைத்து குண்டு வீசியவர் யார்? செண்பகராமன். 1914. ஓகேங்களா? ஸோ ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் குரூப் 2A குரூப் 4க்குலாம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க தான் செய்யணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் புக்கிலேருந்து கேட்குறத விட புக்குக்கு வெளியிலேருந்து ஒரு 5 கொஸ்டினாவது புக்குக்கு வெளியிலேருந்து வந்துடுது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா படித்தா மட்டும்தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.